بدأنا بسم الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இடத்தின் அருட்படைய நிலம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நமது மதரசாவிலே மாதந்தோறும் மாணவர்களினுடைய ஹிஃபுதனுடைய வளர்ச்சியிற்காக, அது மாத்திரம் இல்லாமல் அவர்களினுடைய பயானினுடைய வளர்ச்சியிற்காக மாதந்தோறும் மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டிலே துவங்கப்பட்ட இந்த மன்றம் சுமார் 6 மன்றங்களை கடந்து இன்று 7வது மன்றம் நடக்க இருக்கின்றது. அந்த மன்றத்திலே குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு தோழர்களான சஹாபாக்களினுடைய வரலாறை குறித்து ஒவ்வொரு மாணவர்களும் பேசிக்கொண்டு சுமார் 23க்கும் மேற்பட்ட சஹாபாக்களின் வரலாறுகளை சுருக்கமாக 5 நிமிடத்திலே மாணவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து இன்றும் பல முக்கிய சஹாபாக்களை குறித்து பேச இருக்கின்றோம். அதே போன்று ஹிஃபுதினுடைய போட்டியும் நடக்க இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த மன்றத்தை தலைமை தாங்கி நடாத்தி தருமாறு நமது மதரசாவினுடைய முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வின் துவக்கமாக அல்லாஹுடைய அருள்மறை குர்ஆனிலிருந்து சில வசனங்களை அழகான முறையிலே நமக்கு முன்னால் ஓத வருகிறார் மாணவர் ஆதில் முபாரக். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله إن الله مع
من يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. ما شاء الله. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ما شاء الله. ஜஸாக்கல்லாஹ். மிக இனிமையான முறையிலே அல்லாஹ்வுடைய கலாமை மாணவர் ஆதில் முபாரக் ஓதி நம்மை எல்லாம் மனம் குளிர வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு இஸ்லாமிய கீதத்தின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல விருந்து படைக்க வருகிறார் மாணவன் முஹம்மது தாஹா. அண்ணலுங்கள் அன்பை நாடி எந்தன் உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே. அண்ணலுங்கள் அன்பை நாடி எந்தன் உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே. தென்றல் வீசும் மதினா நான் காண வேணா தென்றல் வீசும்
கண்ணீர் வரவில்லையே இந்த உள்ளம் கல்லாயும் கண்ணீர் வரவில்லையே மகம் கண்ட நபியே யா நபி யா நபி யா நபி யா நபி நபியின் முகமதிலே அகிலமும் அடங்கிடும் அது ஒரு நொடிக்கான எந்த நோயில் துடித்திடும் உயிரெனும் குட்டினிலே உயிருமை தேடிடுமே உமை காண வரவிடுமே கனாவில் காண வேண்டுமே என் ஆசை தீர வேண்டுமே கனாவில் காண வேண்டுமே என் ஆசை தீர வேண்டுமே மிம்பர் படி கூட உன் நினைவில் அழுதே மிம்பர் படி கூட உன் நினைவில் அழுதே இந்த உள்ளம் கல்லாயும் கண்ணீர் வரவில்லையே மக்கம் கண்ட நபியே உம்மை மனம் காண ஏங்குதே மக்கம் கண்ட நபியே உம்மை மனம் காண ஏங்குதே உயிர் போகும் முன்னே உம்மை நான் காண வேண்டுமே அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே உன்னன் விரல் அசைவில் நிலவை பிளந்தீர் உன்னன் விரல் அசைவில் நிலவை பிளந்தீர் இரு விரல் இடையே நீர் பொங்க செய்தீர் மனம் கமலும் கஸ்தூரி வாசம் மேரி எங்கும் வீசுதே மனம் கமலும் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் வீசுதே நீர் சென்ற பாதை எல்லாம் மிகவும் கொடையானதே அண்ணல் உங்கள் அன்பை நாடி என் உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஷஃபீஅல்லாஹ் அன்த ரசூலுல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஷஃபீஅல்லாஹ் அன்த ரசூலுல்லாஹ் யா நபி யா நபி யா நபி யா நபி அஸ்ஸலாமு அலைக்கும் மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அழுகை குரலிலே அழகான குரலிலே ஒரு கீதம் இசைத்து நம்முடைய உள்ளங்களை எல்லாம் இழக வைத்து அழுத வைத்து வருகிறார் அல்லாஹ் தஆலா. அவர் எந்த கருத்துக்களை நபி அவர்களை பற்றி கூறினார்களோ அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். மதரசத்துல் ரஹ்மானிலே பயிலக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் குர்ஆன் ஹஃபீதிலும் கராஅத்திலும் தஜ்வீதிலும் திறமை மிக்கவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பேச்சிலும் நல்ல திறமை உள்ளவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். நாம் பிறர்களுக்கு தீனை எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்திலே அதை எப்படி சொல்ல வேண்டும், பக்குவமாக முறையாக இனிமையாக அந்த மக்களுடைய மனதிலே பதியும்படி நாம் பேச வேண்டும், நம்முடைய பயான்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு பயிற்சி களம்தான் இந்த சொற்பயிற்சி மன்றம். இன்றைய மன்றத்தில் உரையாற்றுவதற்காக ஆரம்பமாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு
என்ற மிகச்சிறந்த சஹாபியுடைய வரலாறை சுருக்கமாக நமக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்காக மாணவர் முஹம்மது இப்ராஹிம் வருகிறார். அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு, பெரும் செல்வந்தராய் வாழ்ந்து மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் துறந்து ஏழ்மையில் வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிதான். நபி அவர்களின் வம்சாவளி ஹாஷிமி கோத்திரத்தை சார்ந்தவர். இவர்களின் பெயர் முஸ்அப் இப்னு உமைர் என்று இருந்தாலும் நபி அவர்கள் இவரை முஸ்அப் நடவுடைய முஸ்அப் என்று அழைப்பார்கள். நபி அவர்களின் சத்திய மார்க்கத்தை நோக்கிய அழைப்பு பணியை அறிந்து கொண்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் தங்கியிருந்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிற்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்ற நிமிடத்திலிருந்து பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்க துவங்கினார்கள். இவர்களின் தாய் கனாஸ் பின்த் மாலிக் அவர்களிடமிருந்து வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். வெளியில் சென்றால் தானே இஸ்லாத்தை கற்றுக்கொள்வாய் என வீட்டிலேயே அடைத்து வைத்தார்கள். ஒரு இஸ்லாமிய குழு ஹபஷா தேசத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றது என்ற செய்தியை கேட்ட முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலையாட்களின் உதவியோடு உடுத்திய உடையோடு வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். பின்பு ஹபஷாவிலிருந்து மதீனாவிற்கு 2வது முறை ஹிஜ்ரத் செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார், அரங்கத்தில் அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும். அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும் அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி. ஒரு போட்டிக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி தனியாக அதனை நல்ல பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுக்காம அம்பலத்தில் வர முடியாது. அம்பலம்னா வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடி, மக்கள் மன்றத்திற்கு முன்னால் அவன் திறமையாக அவனுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியாது. அதனால் என்ன செய்யணும்? தனியாக உட்காந்து நல்லா மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு தான் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் தான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். இனி அடுத்து வரக்கூடியவைகளில் நல்ல பயிற்சி எடுத்து இன்ஷா அல்லாஹ் நல்ல சிறந்த முறையில் பேசுவதற்கு அல்லாஹ் தஆலா முஹம்மது இப்ராஹிமுக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸுகளிலே மிக அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த
ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்களில் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களிடமிருந்து இந்த சமுதாயத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கையை வடித்து நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு சஹாபியை பற்றி சுருக்கமாக சொல்வதற்காக மாணவர் பஷீர் அஹ்மத் வருகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அருளாட்சி நடத்தி வரும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் நற்கொடையாம் நற்குணத்தின் தாயகமாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கு கூடியுள்ள நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையிலே வளர்ந்த, அவர்களால் நேரடியாக பட்டை தீட்டப்பட்ட ஃபாதிமுர் ரசூல் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட, தன் சொந்த பெயரை விட பட்டை பெயரில் அழைப்பதையே தன் நெஞ்சுக்கு நெருக்கமாக கருதி நபியின் நேசத்தில் உச்சம் தொட்டு அவர்களின் தோழர்களில் ஒருவரான அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் செதுக்குவதில் நம்மை பெற்ற அன்னைக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அத்தகைய நிகழ்வு ஒன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்வில் அவர்களின் அன்னையால் ஏற்பட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 3 ஆண்டுகளுக்கு பின்பு மதீனாவில் மாலிக் இப்னு நத்ர் மற்றும் சுலைம் பின் மில்ஹான் இவர்களுக்கு மகனாக பிறந்தார் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்காவில் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த நபிகள் நாயகமுக்கு மக்கள் எல்லோரும் தங்களாலான அன்பளிப்பை தந்தார்கள். பொருளாக ஏதும் தர இயலாத அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அன்னை 10 வயதே நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு பெருமானாரிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லோரும் தங்களாலான அன்பளிப்பை தந்து அவர்களின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். இதோ என் மகன் அனஸ், இவனை உங்கள் பணியாளர்களில் ஒருவராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்தார்கள். அந்த நொடி முதல் நபிகளாரின் நிழலாய், அவர்களின் தோழர்களில் முதன்மையானவராய், சிறந்தவராய், அவர்களின் இறுதி மூச்சு நிற்கும் வரை அவர்களுடன் இருந்தவர்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்வில் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா நலவுகளையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல துஆக்களால் பெற்றுக் கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அன்னை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளாரிடம் ஒப்படைக்கும் போது ஒன்று கேட்டார்கள். என்னவென்று தெரியுமா? ஹுவைதிமுக அனஸ், யா ரசூலல்லாஹு துஊல்லாஹ லஹு. யா ரசூலல்லாஹ், இந்த குட்டி ஹாதிம் இருக்காரே, என் மகன் அனஸ், இவனுக்காக கொஞ்சம் துஆ செய்யுங்கள என்று கேட்டார்கள். அவர்களின் ஆசைக்கேற்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். என்னவென்று கேளுங்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அஅதைதஹு. யா அல்லாஹ், இவரின் பொருளாதாரத்தில் பரக்கத் செய்,
இவரின் பிள்ளை செல்வத்தில் பறக்கச் செய், இவரின் ஆயுள் காலத்தில் பறக்கச் செய் என்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முத்தான 3 துஆக்களின் பலாபலன்களை தன் வாழ்நாளின் இறுதி வரை அனுபவித்தவர் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உதாரணமாக அவர்களுக்கு 80 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஏறத்தாழ 103 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்தார்கள். தன் கைகளாலேயே தங்கள் பிள்ளைகளில் சிலரையும் பேர பிள்ளைகளில் சிலரையும் அடக்கம் செய்யும் அளவிற்கு நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்தார்கள். இது மட்டுமின்றி கணக்கிட முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு பணியாளராய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை நேரடியாக காணும் பாக்கியத்தையும் அதனால் விளைந்த நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றிருந்தார்கள். இதற்கு உதாரணமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வருட காலம் அவர்களுடன் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், மா கால லி உஃபின் ஹத்து, என்னை பார்த்து ஒரு நாள் கூட சீ என்று சொன்னதில்லை. 10 வருட காலத்தில் என்னை ஒரு நாளும் வலா லிமா சனஅத, ஏன் இத செஞ்ச என்று நான் செஞ்சதை பத்தியும் கேட்கவில்லை. வலிமா லம் தஸ்னா, ஏன் இத செய்யல என்றும் கேட்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். பண்புகளின் உறைவிடம், குணங்களின் குன்றுகளிடம் தான் இப்படியெல்லாம் கூட தங்கள் பணியாளர்களை நடத்த முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுகிற நாமே அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது 10 வருட காலம் அவர்களுடன் இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பெருமை, அவர்களின் 10 வருட காலம் அவர்களுடன் இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திறமை தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள், நான் பார்த்ததிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொழுபவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டுமே என்று. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் தக்பீர் கட்டியதில் தொடங்கி தொழுகையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்கள் உறுப்புகளை பயன்படுத்தினார்களோ அப்படியே பயன்படுத்தினார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தான் வாழ்கிற காலத்தில் நபிகளாரின் நிழலாக இருந்தவர்கள் அவரின் மறைவுக்கு பின்பு அவர்களிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட சில தலைமுடிகள், கைத்தடி மற்றும் அவர்கள் இறுதி வரை பாலருந்திய பாத்திரம் என்ற இந்த பரக்கத்திற்கான பொருட்களை தன் வாழ்நாளின் இறுதி வரை வைத்திருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் இறந்ததற்கு பின்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியை தன் நாக்கிற்கு கீழ் வைக்கும்படியும் அவர்களின் கைத்தடியை தன் கஃனுக்குள் வைக்கும்படியும் வசியத் செய்தார்கள். இறுதியில் 103 வயதில் 93 ஹிஜ்ரியில், அதாவது கிபி 712 அல் பஸ்ராவின் அமைதியான நகரத்தில் இயற்கை மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் சொன்னது போலவே அவர்களின் ஆசை நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய மகத்துவங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரின் வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் 2. அதில் முதன்மையானவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய பேரன்பு. மற்றொன்று பிறரது ரகசியம் காத்தல். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணியாளராக சேர இருக்கும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் நபிகளார் சொன்ன வார்த்தை தான், என் அருமை மகனே, உன்னிடத்தில் நான் சொல்லும் எந்த ரகசியத்தையும், என்னிடத்தில் காணும் எந்த ரகசியத்தையும் நீ பிறரிடத்தில் சொல்லக்கூடாது. இதற்கு உதாரணமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அன்னை நபிகளார் சொன்ன ஏதாவது வேலை பற்றி கேட்டால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல மறுத்து விடுவார்கள். எனவே நாமும் பிறரிடத்தில் காணும் ரகசியத்தையும் பிறர் நம்மிடத்தில் சொன்ன ரகசியத்தையும் பகிரங்கப்படுத்தாமல் வாழ்ந்தால்தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளுடைய ரகசியத்தை பகிரங்கப்படுத்த மாட்டான் என்ற நல்லுபதேசத்தையும் பிற ரகசியம் காத்தல் என்ற நற்பண்பையும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனையாக கொண்டு வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் துஆ செய்தவனாக என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மாணவர் பஷீர் அஹ்மத்
அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை மிக உருக்கமாக விளக்கமாக அதே நேரத்தில் சுருக்கமாகவும் நமக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை மாணவர்களாகிய உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே தாயாரின் மூலமாக ஒப்படைக்கப்பட்டார்கள். எத்தனை வயசுல சொல்லுங்க? 10 வயசுல அவங்க அம்மா கொண்டு போய் இருந்தாங்க, இனிமே உங்க புள்ள என்று சொல்லி அவர்களுக்கு சேவகராக, பணியாளராக, காதிமாக ஒப்படைத்தார். எத்தனை வருஷம் மதீனாவில் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள்? எத்தனை வருஷம் சொல்லுங்க? 10 வருஷம். அப்ப எத்தனை வருஷம் ஹிதமத் செஞ்சிருப்பாங்க? 10 வருஷம். அதுக்கு மேல அவங்க வாழல. 10 வருட காலங்கள் நபிகளாரோடு இணைந்து பிணைந்து நபிகளோடு உறவாடிய அந்த மிகச் சிறப்பிற்குரிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலிருந்து மாணவர்களாகிய நீங்கள், இன்னும் நானும் மாணவன் தான், மரணம் வரை மாணவர் தான் ஒவ்வொருவரும். அது இல்மு மினல் மஹதி இலல் லஹதி, கல்வி என்பது தொட்டிலிருந்து கபர் வரை என்று சொல்லப்படுகிறது. எனவே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்களாகிய நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வாறு இருந்து ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்று மிகச் சிறந்தவர்களாக திகழ்ந்தார்களோ, இது போன்று இந்த மதரசாவிலே நீங்கள் உஸ்தாதுமார்களோடு ஒட்டி உறவாடுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தார்களோ, அது போன்ற நிலையிலே உஸ்தாதுமார்கள் உங்க கூட இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்க பிள்ளைகள் தான். உஸ்தாதுமார்களுக்கு நீங்க எல்லாம் என்ன பிள்ளைங்கள். சொல்லப்படுகிறது, அபுன் கபீரும், பெற்ற தந்தையை விட மிகச் சிறந்த பெரிய தந்தை உஸ்தாத், ஆசிரியர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் 10 வருட காலங்கள் மாணவராக, காதிமாக இருந்து எவ்வளவு படிப்பினையும் எவ்வளவு வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளையும் அவர்கள் பெற்றார்கள், சிறந்து விளங்கினார்கள். அவர்களுடைய துஆவை பெற்றார்கள். சொன்னாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க சொல்லுங்க? அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் எதெல்லாம் கொடுக்கிறாயோ அவைகளிலே பரக்கத் செய்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்ததனுடைய பலன் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். எத்தனை வயசுங்க? 103 வயசு. இன்னைக்கு 100 வயசு வாழ்றவங்க யாருன்னு தெரியல. கின்னஸ் சாதனையாக சொல்லப்படும். 103 வயதுகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள் நபியினுடைய துஆவோடு. நாம நீண்ட காலங்கள் வாழ்வதோடு ஆரோக்கியத்தோடு எந்த ஒரு தேவையும் பிறரிடத்திலே தேவையாகாமல் வாழ்வதுதான் சிறந்தது. யாரெல்லாம் எனக்கு நீண்ட ஆயுசை கொடுன்னு மட்டும் கேட்கக்கூடாது. நிறைவான ஆரோக்கியத்துடன், ஈமான் சலாமத்துடன், பிறரிடத்திலே தேவையாகாமலும் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு அப்படின்னு துஆ செய்யும். அதனால 103 வயதுகள் வாழ்ந்தார்கள். எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க சொல்லுங்க? அவரு சொல்லிடுறோம். அப்படி சொல்லு. 80 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 82 பிள்ளைகள். நபி அவர்களுடைய துஆவினுடைய பரக்கத் அல்லாஹ் தஆலா அவருக்கு அப்புறம் அது மட்டும் இல்ல, நபி அவர்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து மக்களுக்கு மத்தியிலே காட்டியவர்.
நபி அவங்க கூடயே இருந்தாங்கல்லவா, அவங்க என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஹதீஸுகள்ல நமக்கு சொல்லி இருக்கிற நபியுடைய வாழ்க்கை நமக்கு தெரிந்தது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் அதிகமாக தெரிந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் அனஸ் ரலியல்லாஹு. அதனால மாணவர்களாகிய நீங்கள் உஸ்தாதுகளிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்களோடு எப்படி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களோ அதுபோன்று இருக்க வேண்டும். உஸ்தாதிடத்திலிருந்து நாம் எவ்வளவு அதிகமாக பலன்களை பெற முடியும், கல்வியை பெற முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு காதிமாக இருந்தாங்க, பணியாளராக இருந்தாங்க, அது போன்று இருக்கும். விளங்குதான்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலும் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பனை அதுவாக, அதுபோன்று நாம் மதரசாவோட உஸ்தாதுமார்களோடு இருந்து அவர்களிடத்திலிருந்து நாம் பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த உஸ்தாதுமார்களுடைய அந்த நற்பண்புகளோடு நாம் இருக்க வேண்டும். பிறர்களுக்கும் நாம் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அது போன்ற நிலைகளை அனைவர்களுக்கும் நல்குவானாக. அடுத்தபடியாக ஆங்கிலத்திலே உரையாற்றுவதற்காக மாணவர் ரையான் முபி, தி டேஞ்சர் ஆஃப் லையிங், பொய் பேசுவதனுடைய அபாயம் என்ன என்பதை பற்றி நமக்கு முன்னாலே அழகாக எடுத்து வைப்பதற்காக வருகின்றார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى والفرقان العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال النبي صلى الله عليه وسلم: الكذب يأكل الإيمان. Alhamdulillah, all praise is due to Allah, the Lord of the worlds. We send peace and blessings upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, who was known as As-Sadiq Al-Amin, the truthful and trustworthy. My dear brothers, today I am going to talk something that seems small to many people, but in the sight of Allah, it is a very big sin, and that is lying. Lying is one of the roots of many other sins. It destroys trust, breaks relationships, and even darkens the heart. The Prophet sallallahu alaihi wasallam said in a hadith narrated by Abdullah ibn Mas'ud radiyallahu ta'ala anhu: truthfulness leads to rightness, and rightness leads to Jannah. A man keeps on telling us truth until he becomes a truthful person. And lying leads to wickedness, and wickedness leads to hellfire. A man may keep us telling on lies until he is written before Allah as a liar. Sahih al-Bukhari and Muslim. Subhanallah, the Prophet sallallahu alaihi wasallam is teaching us that lying is just not the mistake of the tongue, it is a disease of the heart. Once a person gets used to lying, he starts to lose his connection with Allah, and his hearts become hard. Today, lying has become very common. People lie for business, lie to their parents, even lie for business, and they lie for jokes. Someone says, just a small lie, what's the harm? But remember, in the sight of Allah, there is nothing called a small lie. Every lie is written by the angels. The Prophet ﷺ once said, among the signs of the hypocrites, munafiq are three. When he speaks, he lies, and when he is interested, he betrays the trust. Do we want among those whom the Prophet ﷺ said? Of course not. We want to be the as-sadiqin, those who belong to Allah.
Subhanallah, the truth is powerful. It cleans the heart. It brings iman in your life and brings barakah in your life. So let's purify our speech. And speak only what is the truth. And make the Prophet ﷺ proud of this ummah. May Allah forgive our past lives and make us among as-sadiqin. And fill our hearts with honesty, sincerity and light. Ameen. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. மாஷா அல்லாஹ் ஐயான் முபீன். பொய்யை பற்றி ஆங்கிலத்திலே அழகான முறையிலே எடுத்து வைத்திருக்கிறார். பொய் என்பது அல் கித்பு யக்குலுல் ஈமான், ஈமானை தின்றுவிடும். எவ்வாறு நெருப்பு விறகை தின்று விடுமோ அதுபோன்று ஈமான் தான் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு அடையாளம். ஈமான் இல்லைன்னா முஸ்லீமா இருக்க முடியாது. அந்த ஈமான் பறிபோயிடுச்சுன்னா முஸ்லீமா இல்லை. அவ்வளோ மிக முக்கியமான ஒன்று உண்மையான மனிதனாக வாழ வேண்டும். குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் உண்மையே பேசு. கசப்பாக இருந்தாலும் சில இடங்களில் உண்மையை சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். உண்மையை சொன்னால் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிடுறேன், நடக்கிறது நடக்கட்டும், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் அப்படின்னு உண்மையை தான் சொல்லணும். பொய் எப்பயும் சொல்லக்கூடாது. ஒரு பொய் சொன்னீங்கன்னா அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லணும். ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன ஆகும்? அப்படியே அடுத்தடுத்து வரும். இந்த பொய் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வழிகேட்டிலே கொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் உண்மையாளர்களுடைய இந்த கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. அடுத்தபடியாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மாணவர் முஹம்மது பிலால் உரையாற்ற வருகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழரும் நீண்ட ஆயுள் பெற்றவரும் ஒரு தியாகிகளின் குடும்பத்தில் உதித்த அம்மார் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பார்க்கிறோம். அவர்களின் தாய் சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தின் முதல் பெண் ஷஹீதாக்கப்பட்டார்கள். தந்தை யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர்களின் கொடுமைக்கு உள்ளானார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டது போல் அவர்களின் தேவத்தை புகழ்ந்து வாயால் சொன்னார்கள். பின் மனம் புண்பட்டு ரசூலுல்லாஹ்விடம் சென்று சொன்னார்கள். தவறில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது குர்ஆனுடைய ஈமானை பற்றிய முக்கியமான ஆயத் இறங்கியது. அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு காரணமானார்கள். காஃபிர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருப்பிட முயன்றார்கள். கூபா பள்ளி கட்டுவதில் அவர்களுக்கு மிகுந்த பங்கு உண்டு. அவர்கள் இஸ்லாமிய போர்களில் கலந்து கொண்டார்கள். யமாமா யுத்தத்தில் காது வெட்டப்பட்ட நிலையிலும் போர் புரிந்தார்கள்.
அம்மாரை நேசிக்குது என்று சொர்க்கம் அம்மாரை நேசிக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு வழிகெட்ட கூட்டத்தால் போர்க்களத்தில் ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அவர்களைப் போல் வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மார் இப்னு யாசிர் வீரமிக்க இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய பிள்ளை குடும்பத்தினர்களை அர்ப்பணித்த தியாக உணர்வோடு வாழ்ந்த அவர்களை பற்றி மிகவும் பணிவுடனும் கனிவுடனும் முஹம்மது பிலால் ரொம்ப இலகிய மனம் உள்ளவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால இவர் அது மாதிரி வீரமாக பேச முடியாது. ஒன்றும் கொஞ்சம் வீரமாக பேசணும். யாசிர் மாதிரி அம்மார் இப்னு யாசிர் அவர்களை போன்று நல்ல வீரமாக பேசணும். அவரை பற்றி பேசணும். நாம நல்லா வீரமாக துணிச்சலாக பேசணும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே நல்ல சிறந்த முறையிலே பேசுவதற்கு அல்லாஹ் தஆலா செய்வானாக. அடுத்தபடியாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. அவர்களுடைய தந்தையோடு உடன் பிறந்தவர்களில் ஒருவர். யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் உத்வேகம் ஏற்பட்டது, இஸ்லாத்தை பகிரங்கமாக பரப்ப வேண்டும் என்று. அப்படிப்பட்ட உயர்வான சஹாபியை பற்றி மாணவர் முஹம்மது இஸ்மாயில் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு எடுத்துக் கொள்வார். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: سيد الشهداء حمزة بن عبد المطلب. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகவல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை கடுகலங்கும் பிசகாமல் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் ஏகவல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். முதலில் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறியவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் பேச வருவது சரித்திர புகழ் பெற்ற அல்லாஹ்வின் சிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நான் பேச உள்ளேன். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியின் சிறிய தந்தையாக இருந்தாலும்
இவர்களின் வயதும் நாயகத்தின் வயதும் ஒரே வயதாகும். அப்துல் முத்தலீப் அவர்கள் பெற்றெடுத்த மக்களில் இவரும் ஒருவர் ஆவார்கள். இவர்களுக்கு 2 பிரபலமான பட்ட பெயர்கள் உள்ளன. ஒன்று நான் முன் கூறிய அல்லாஹ்வின் சிங்கம் என்ற பெயரும், இரண்டாவது சையீது ஷுஹதா, ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர். இது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மாமகுடம். ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவராகும் பெரும் பாக்கியம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாய்த்தது. மக்காவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் பிரச்சார ஆரம்ப நாட்களில் இவர்கள் மனதில் என்னவோ அப்போது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஒரு முறை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேட்டையிற்காக செல்லும் போது ஒரு மனிதர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து, ஹம்சாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபத்துல்லாஹில் உள்ள அபூ ஜஹல் மிகவும் மோசமாக திட்டுகிறான் என்று கூறினார்கள். இதனை கேட்ட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஏறத்தாழ அபூ ஜஹலை அடிக்க போய்விட்டார்கள். கஅபத்துல்லாஹின் முற்றத்தில் இருந்த அபூ ஜஹலை தன் கையில் இருந்த வேட்டை ஆயுதங்கள் கொண்டே அவன் தலையிலே அடித்தார்கள். இதில் அபூ ஜஹலுக்கு தலையில் அடிபட்டதாக உள்ளது. இவ்வாறு தன் நாயகத்தை யாரேனும் அவமதிப்பாக பேசினாலோ கருத்து வேறுபாடுகளை தாண்டி தன் குடும்பத்தில் உள்ள யாரேனையும் துன்புறுத்தினால் களமிறங்கி விடுவார்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு அங்குள்ள அனைத்து மக்களுக்கு முன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று கூறி அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் பத்ரிலும் உஹதிலும் அவர்கள் கண்ட அந்த களம், அவர் பணியாற்றிய அந்த போர் வரலாற்றில் மறக்க முடியாது. இவர் பத்ர் போர்க்களத்தில் அப்பொழுதெல்லாம் போர் துவங்குவதற்கு முன்னால் மல்யுத்தம் நடக்கும். இங்கு 3 பேரும் அங்கு 3 பேரும், இருவருக்கு நடுவில் மல்யுத்தம் நடக்கும். இதற்கு பின்னுதான் போர் துவங்கும். அதே போல் பத்ர் போரில் மல்யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் முதல் சஃபுவில் இருந்த காஃபிர்கள் கூறினார்கள், முஹம்மது என்ன 3 பேரை அனுப்ப போறார் என்று தெரியவில்லையே, அவருக்கு தைரியம் இருந்தால் அவர் குறைசி குலத்தில் 3 நபரை அனுப்பட்டும் என்று கூறினார்கள். அவர்களே நபியிடம் கேட்டார்கள், யா முஹம்மது அக்ரிஜ் அக்ஃபானா, எங்களுக்கு தோல்வான 3 நபர்களை அனுப்புங்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட நாயகம் தன் குலத்தில் உள்ள 3 நபர்களை அனுப்பினார்கள். முதலில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இரண்டாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மூன்றாவது உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மல்யுத்தமும் தொடங்கியது. தன் முன்னால் இருந்த உத்பாவை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இதற்கு பின்னால் பத்ர் போரும் துவங்கியது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பணியாற்றிய அனைத்து போர்களிலும் இருவாள்களுடன் போர் புரிவார்கள். தன் முன்னால் வரும் எதிரியை வீழ்த்திவிட்டு சென்று விடுவார்கள். இது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. தன் முன்னால் வரும் 20 எதிரியையும் தனி ஆளாக வீழ்த்துவது என்பது. இவ்வாறு பெரும் சாதனைக்குரியவராக ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்கிறார்கள். இவர்கள் பத்ர் போரில் சாதாரணமாக போர் புரியவில்லை. சுமார் 30 எதிரிகளை தன் கையால் மட்டுமே கொலை செய்தார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதன் தனி ஆளாக 30 நபரை தன் கையால் மட்டும் கொலை செய்திருந்தால் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு சிறந்த தலைவராக இருந்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்தவர்களின் குடும்பம் பலர் கங்கணம் கெட்டி இருந்தார்கள். அதுவும் முக்கியமாக 2 நபர்கள். ஒன்று ஜுபைர் இப்னு முத்இம், அவர்களின் குடும்பத்தில் உள்ள பலரையும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இரண்டாவது அந்த பெண் ஹிந்தா, இவர்களின் குடும்பத்தில் உள்ள பலரையும் பத்ர் போரிலே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொலை செய்து விட்டார்கள். இவர்களின் குடும்பத்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா தான் கொலை செய்தார்கள் என்று தெரிந்தவுடனே நான் முதலில் கூறிய ஜுபைர் இப்னு முத்இம் ஒரு அடிமையிடம் சென்றார். அதுவும் அவன் சாதாரணமான அடிமை இல்லை, மிகவும் வீர தீரமான அடிமை, அம்பு எறிவதில் மிகவும் சிறந்து விளங்கிய அடிமை.
அவரின் பெயர் வஹ்ஷி. வஹ்ஷியிடம் ஜுபைர் சென்று, நீ மட்டும் ஹம்சாவை கொலை செய்து விட்டால் நான் உன்னை உரிமையிட்டு விடுகிறேன் என்று கூறினார்கள். இதனை கேட்ட வஹ்ஷி தயாரானார்கள். அதே சமயத்தில் அந்த பெண் ஹிந்தாவும் வந்து, நீ மற்றும் ஹம்சாவை கொலை செய்து விட்டால் அவர் உன்னை உரிமையிட்டு விடுவார், ஆனால் நான் அதற்கு பின் நீ வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். இதற்கு பின் அந்த அடிமைக்கு என்ன வேண்டும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் கிடைத்துவிட்டது. அதற்கு பின் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பணக்காசுகளும் கிடைத்துவிட்டது. உஹது போரும் துவங்கியது. வஹ்ஷி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அங்கு உள்ள அனைவருடன் வஹ்ஷி போர் புரியவில்லை. அங்கு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் அசைவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டே இருந்தான், சரியான தருவாயில் அவர்களை கொலை செய்வதற்கு. சரியாக ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 53ஆம் வயது. போர் புரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வஹ்ஷி சரியான தருவாயில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவரின் மீது அம்பை எய்தான். அந்நிலையிலே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா சரிந்தார்கள். அல்லாஹ்வின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே ஷஹீதாகப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்கு ஹம்சா ரலியல்லாஹு மட்டும் அல்லாமல் இங்குதான் நபியின் பல்லும் ஷஹீதானது என்று நாம் அனைவரும் அறிவோம். அம்பு ஏயப்பட்டு ஷஹீதான நிலைமையில் இருந்த ஹம்சாவை அத்தோடு விட அந்த மக்கள்கள் தயாராகவில்லை. உஹது போரும் கொஞ்சம் அமைதியானது. ஊர் மக்கள்கள் போரிற்குள் வந்தார்கள். வந்து அங்குள் ஷஹீதான நிலையில் இருந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சித்திரவதை செய்தார்கள். அவர்களின் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் கிழித்தார்கள். ஏறத்தாழ வனவிலங்குகள் மத்தியில் ஒரு மான் மாத்தியரை போல் இருந்த காட்சி. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஒவ்வொரு உடல் பாகத்தையும் கிழித்தார்கள். உயிரோடு இருக்கும் வரை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவரின் நிழலில் கூட நெருங்க முடியாத இவர்கள், அவர்களின் இறந்த சடலத்தின் மீது தன் வீரத்தை காட்டியவர்கள் இவர்கள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல துஆவை பெற்ற ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் சிறந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் அவர்கள் தந்தருள்வானாக என்ற துஆவை கூறும் அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஷஹீதான அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். இறுதியாக என் பேச்சை இங்கு அமர்ந்து கேட்ட அனைவர்களுக்கும் என் நன்றியை கூறிவிட்டு செல்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை வீரமான நிலைகளை துணிவுடன் அழகான முறையிலே நமக்கு முன்னால் முஹம்மது இஸ்மாயில் எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை புரிந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்து புரிவானார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பயான் பேசும்போது ஒரு நபர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி இப்ராஹிம் பேசினார். ஒரு பயான் எடுத்து கொடுக்கும்போது அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஃபுல்லாக கேட்டுட்டு படிச்சுட்டு அப்புறம் தான் அதை ஷார்ட் பண்ணி எடுத்து கொடுத்தேன். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய வாழ்க்கை தியாகம் அப்படின்னா என்னன்றதுக்கு அவங்க தான் ஒரு பெரிய உதாரணம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னா, இப்போ உலகத்திலேயே பெரும் பணக்காரர்கள்
அல்லது அந்த நகரத்திலேயே பெரும் பணக்காரர்களினுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டா, அவங்க ஒரு அத்தர் போட்டா, அவங்க ஒரு காலணி போட்டா இந்த நகரமே பேசுமா. அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர்கள் நடந்து போனால் அடுத்த தெருவில் அவர்கள் உடுத்திய நறுமணத்தின் வாசம் வீசும். அந்த அளவிற்கு சுகபோகமாகவும் பெரிய லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க செய்த தியாகம் எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை நோக்கி அழைப்பை கொடுக்கின்றார்கள் என்ற சொல்லை கேட்ட மாத்திரம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க தாய் என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சி வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாமே எதிர்ப்பு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு. கடைசியாக அவங்க வீட்டை விட்டே ஓடி வெளில வந்துட்டாங்க. எனக்கு இந்த வீட்டில் இருந்தால் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது காலில் கூட செருப்பு இல்லாமல் அணிந்த ஆடையோடு வெளில வந்தாங்க. இப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அதோட அவங்க மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான கோடி இருக்கு வாரிசாயிருப்பாங்க. யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெரிய தியாகம். எல்லா சொத்தையும் விட்டு போட்ட ஆடையோடு மாத்திரம் மார்க்கத்திற்காக வெளியே வந்தாங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. ஆனா அவங்களுடைய கடைசி மரணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அல்லாஹு அக்பர். உஹதினுடைய யுத்தம் நடைபெறுகின்றது. உஹதினுடைய தளபதியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க இருக்காங்க. கொடியை பிடிச்சிட்டு இருக்காங்க. முஸ்அப் இப்னு உமைர், காஃபிர் ஒரு நபர் வந்து முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுடைய வலது கையை வெட்டுகின்றார். முஸ்அப் இப்னு உமைர் இடது கையிற்கு கொடியை மாற்றுகின்றார். இடது கையையும் வெட்டுகின்றார். முஸ்அப் இப்னு உமைர் இந்த அக்கில்ல வைத்து கையை மடக்கி கொண்டு கொடியை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக அவருடைய நெஞ்சிலே அன்பை எய்து முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இது கவலையிற்குற விஷயம் அல்ல. அவர்களுக்கு கஃபன் செய்கிறாங்க, கஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா உடல்களையும் எடுத்து கஃபன் பண்றாங்க. அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கஃபன் இடுவதற்கு ஆடை இல்லை. அவர்கள் உடுத்திய ஆடை அவ்வளவு சிறிய ஆடை. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகின்றது. நபி அவர்களிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், இப்படி மாதிரி இருக்கு, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னும் போது தலையை மூடிடுங்க, காலில் இலந்தையினுடைய இலைகளை வைத்து மூடிவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். லட்சக்கணக்கான கோடி இருக்க அதிபதியாக வேண்டியவர் மரணத்தின் தருவாயில் மார்க்கத்திற்காக வேண்டி மாத்திரம் கஃபனிற்கு கூட ஆடை இல்லாமல் மரணித்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய தியாகம், பெரிய தியாகம். கஃபனுக்கு கூட ஆடை இல்லை, பத்தல. அவங்க மார்க்கத்தை மட்டும் ஏற்காமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, எப்படியோ பெரும் கோட்டை பயங்கரமா சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை நோக்கி நபி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நபி அவர்கள் அழுதவாறு சில நேரங்களில் பேசி இருக்கின்றார்கள். இவ்வளவு தியாகம் செஞ்சிட்டார் முஸ்அப் மார்க்கத்திற்காக அப்படின்னு அவரை பத்தி பேசும்போது நபி அவர்கள் அழுதுட்டே சொல்லியிருக்காங்க, இவ்வளவு வேலை அவருக்கு பண்ண வச்சது எது தெரியுமா? இவ்வளவு வேலை அவரை செய்ய வச்சது எது தெரியுமா? ஹுப்புல்லாஹி வ ரசூலுஹு. அல்லாஹ்வின் மீது உண்டான ஹுப்பும் நபி அவர்களினுடைய பிரியமும் எல்லாத்தையும் இலக்குவதற்கு கொண்டு வந்து விட்டது. நபி அவர்களின் மீது காதலும் அல்லாஹ்வின் மீது காதலும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன வேண்டாலும் கொடு, ஹுப்பு தான் முன்னாடி நிற்கும். எவ்வளவு தியாகங்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வினுடைய ஹுப்பும் ரசூலினுடைய ஹுப்பும் முன் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தை பார்க்கவே பார்க்காது, மார்க்கத்திற்காக வேண்டி மாத்திரம் செயல்படக்கூடியதாக ஒரு மனிதனை மாற்றிவிடும், உள்ளத்தை மாற்றிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.
இப்போ முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று தியாகம் நம்மகிட்ட இல்லைனாலும் அதுல ஒரு மண் துகள் அளவுக்காச்சும் நமக்கு தியாகம் வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்திற்காக பாடத்திற்காக நீங்க தியாகம் செய்யணும், எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும். மாணவர்கள் நீங்க என்ன பண்ணணும், நேரங்களை கொடுக்கணும். குர்ஆனுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி நேரங்களை கொடுக்கணும். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வெளியில போற வேலை இருந்துச்சு, கல்யாணம் இருந்துச்சு, அப்படி எது இருந்தாலும் சரி குர்ஆனுக்காக வேண்டி தியாகம் செய்யுங்க. நாளை மறுமையில் குர்ஆன் உங்களுக்கு போராடும். சொர்க்கத்திற்கு அழைத்து போறதுக்கு இந்த குர்ஆன் போராடும். எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்க. சரியா? மதரசாக்கு வர்றதே காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். அதை கூட உங்களால தியாகம் செய்ய முடியவில்லை என்றால் முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவங்கள மாதிரி நம்ம தியாகம் செய்யலனாலும் கூட குர்ஆனுக்காக வேண்டி லீவு போடாம மதரசாவுக்கு வாங்க, தியாகம் செய்யுங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா நமக்கு பெரும் வளர்ச்சியை கொடுப்பான் நம்முடைய வாழ்க்கையில். புரியுதா? இன்னும் வரக்கூடிய நாட்களில் குர்ஆனுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மாணவர்களாக நீங்க மாறணும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், நேரங்களை ஒதுக்கணும், கஷ்டப்படணும், சிரமப்பட்டு பாடங்களை பார்க்கணும். அப்பதான் நம்முடைய பாடங்கள்ல வளர்ச்சி என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புரியுதா? அதே போன்று இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நேரத்துல சில மாணவர்கள் என்ன இருக்கும், சரியா பேசாம போயிருக்கலாம், சில மாணவர்கள் நல்ல பேசியிருக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்வதற்கு நம்ம துவங்கிடணும். இப்போ அந்த 2 மாணவர்கள் 3 சில மாணவர்கள் பேசும்போது கொஞ்சம் பயான்ல ஒரு சடைவு இருந்துச்சு, தடுமாற்றங்கள் இருந்துச்சு. ஆனா பயான் பேச அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், பயான் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்து இன்னொரு தடவை பேசும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் குறையும், அடுத்து இன்னும் கொஞ்சம் பேசும்போது தடுமாற்றங்கள் குறையும், குறைஞ்சு 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 நல்ல முன்னேற்றத்திற்கு வந்துடுவாங்க. இப்போ இஸ்மாயில் ஃபர்ஸ்ட் பயான் பேசும்போது இப்படி பேசியிருப்பாரா? கிடையாது, தடுமாறி இருக்கும். உண்மையில் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. 1ஆவது சுமரா ஓதும் போது பயான் எனக்கு பேச தெரியாது, ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ணேன். நல்ல ஞாபகம் இருக்கு. 1ஆவது சுமரால தாயை பற்றி பேசினேன், ஃபர்ஸ்ட் பயான் தாயை பற்றி பேசினேன், ஃபுல்லாக எழுதி அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசினேன், ஒன்றுமே பேச தெரியாது. இப்போ திக்கி திணறி அப்படியே ஏதோ பேசி வந்துட்டேன். அப்போ நம்ம உள்ளார வந்துடணும், பயான் பேசுறதுக்கு வந்துடணும். போக 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 சரி செய்து உடைய பேச்சு என்பது மெழுகேறி அழகானதாக ஆகிவிடும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதங்களில் நல்ல முறையிலே பயான் பேசணும். அதே போல உங்களுடைய பாடத்தை நல்ல முறையில பார்க்கணும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று சிறிதளவாச்சு தியாகம் செய்யணும். சரியா? ஃபஜ்ருடைய பாடத்துக்கு சீக்கிரம் வரணும், 5:15 பாடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். சரியா? சரியான முறையில் வரணும், தியாகம் செய்யணும், தூக்கத்தை தியாகம் செய்யணும். சரியா? அதே மாதிரி சாயந்தரம் கரெக்டான பாடத்துக்கு வரணும், தியாகம் செய்யணும். ஸ்கூல் விட்டு வந்துட்டோம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கணும் கிடையாது, மார்க்கத்திற்காக தியாகம் செய்து வரணும், குர்ஆனுக்காக வேண்டி தியாகம் செய்யணும். நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடிகளும் மலக்குமார்கள் நன்மைகளாக எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். குர்ஆனை நோக்கி நீங்க சைக்கிள்ல வரீங்கல்ல, வர்ற நொடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நன்மை எழுத. சில மாணவர்கள்லாம் தூரத்துல இருந்து வராங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நன்மை அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க வரக்கூடிய அந்த இது எல்லாமே மலக்குமார்கள், நன்மை அதிகமாயிட்டே இருக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா விரைவில் எல்லா மாணவர்களும் குவத்தே ஹாஃபிஸாவாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக மதரசாவினுடைய முதலில் வருகை பதிவேடு, வருகையிலே நல்ல முறையில் விடுமுறை எடுக்காமல் வருகை தந்த மாணவருக்கு பரிசு வழங்கப்படுகின்றது. யாருன்னு உங்களுக்கு போன வருஷம் அந்த மாணவர் தான் வாங்கிட்டு இருந்தாரு. இடையில கொஞ்சம் சோறு விட்டு ஆள் துவண்டு போயிட்டாரு, கொஞ்சம் லீவு லேட்டால வரதெல்லாம் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் என்னோட இடத்த நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு பிலாலை தள்ளிட்டு திரும்ப அவருடைய இடத்துக்கு வந்திருக்காரு. விடுமுறை எடுக்காமல், அதற்கும் குறிப்பாக தாமதம் இல்லாமல் வந்ததற்காக வேண்டி
ஹஃபீதுத்தீன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். இவன் போன வருஷம் கரெக்டாக வந்துட்டு இருந்தான், 2 தடவைலாம் தொடர்ந்து 2 மாசம்லாம் பரிசு வாங்கியிருக்கான். கொஞ்சம் இதாயிருச்சு, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தொடர்ச்சியாயிரும். அடுத்தபடியாக இந்த மாதத்திலே ஒழுக்கமான மாணவராக இருந்த மாணவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஷமீர் அஹமது அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். இன்னைக்கு தான் என் மனசு திருப்தியாகிற மாதிரி ஒரு பையனுக்கு பரிசு கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய பாடத்திலே அதிக ஜுசூக்கள் முடித்த மாணவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஷஃபீக் பை ஹாஃபிஸ் ஆயிட்டார், அவர் இல்லை, அவரே தான் வாங்கிட்டு இருந்தார். முஹம்மது அத்னான் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ், இந்த ஒரு மாசத்துல ஒரு ஜுசு முடிச்சிருக்காரு. மாஷா அல்லாஹ், நாரே தக்பீர். அடுத்ததாக நடந்து முடிந்த அடுத்து பயான் போட்டி. பயானிலே சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. 3வது பரிசை பெறுகிறார் முஹம்மது பிலால். நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ், அவருக்கு இடையில உடம்பு சரியில்லாமலாம் போச்சு. அந்த இப்போ கூட அவருக்கு உடம்பு சரியில்லை, காலைல மதரசாக்கு வரல, உடம்பு சரியில்லை அப்படின்னால அதுக்கு முயற்சி செஞ்சாங்கல்ல, அதுக்காக வேண்டிதான் இந்த பரிசுகள். 2வது பரிசை பெறுகிறார் பஷீர் அஹமது. நாரே தக்பீர். முதல் பரிசை பெறுகிறார் முஹம்மது இஸ்மாயில். நாரே தக்பீர். மல்டி கலர் கிஃப்ட் பேப்பர் இதுதான், மல்டி கலர். அடுத்ததாக ஆங்கில உரையாற்றிய போட்டி இல்லாத பரிசு ரையான் மொயின் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ், இப்பொழுது விழா என்பது நிறைவுற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ஹதரத் அவர்களுடைய சிறிய உபதேசத்தோடு துஆவுடன் இந்த மஜ்லிஸ் என்பது நிறைவு பெறும். அல்ஹம்துலில்லாஹ். பேச வேண்டியதெல்லாம் இந்த மாணவர்கள் பேசிய அந்த தலைப்புகளுக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட அந்த 15 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நேரத்தை வீணடிக்காமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا تقبل منا دعاءنا ومجلسنا وأذكارنا وبياننا ونصيحتنا وقراءتنا وحفظنا يا رب العالمين. اللهم ارحم جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. اللهم ارزقنا تلاوة القرآن آناء الليل وآناء النهار واجعله لنا حجة يا رب العالمين. وصلي على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه